கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு இரா உணவு இறுதி பந்தியிலே அமர்ந்திருக்கின்றார். இந்த இறுதி பந்தியிலே இரண்டு முக்கியமான நபர்களை நாம் பார்க்கின்றோம். ஒரு நபர் அவரை காட்டிக் கொடுத்தவர், இன்னொரு நபர் அவரை மறுதலித்தவர். இந்த இரண்டு பேருக்கும் என்ன வித்தியாசம் மற்றும் இந்த இரண்டு பேரும் எப்படிப்பட்டவர்கள் என்பதை இந்த நற்செய்தி பகுதியின் அடிப்படையிலே நாம் புரிந்து கொள்ளலாம். இயேசு அவர் மேல் அன்பு கொண்டிருந்தார். இயேசுவின் மார்பு பக்கமாய் சாய்ந்திருந்தார். அவர்தான் யோவான். அன்புக்குரியவர்களே, இயேசு யாரையும் அதிகமாக அன்பு செய்தார் என்று சொல்வதற்கு இல்லை. அப்படி இருக்க யோவான் மட்டும் தன்னை இயேசு அவர் மேல் அன்பு கொண்டிருந்தார் என்று எப்படி சொல்ல முடியும்? அன்புக்குரியவர்களே, கடவுளின் பார்வையில் எல்லோரும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கிறார்கள். ஏன் இன்னும் கூட சொல்ல வேண்டுமென்றால் பாவிகள் கூட அவருக்கு பிள்ளைகளாகத்தான் இருக்கின்றார்கள். எனவே தான் அன்புக்குரியவர்களே, தவறு செய்கின்றவர்களை, பாவிகளை அவ்வப்போது இறைவன் தண்டிப்பார் என்று சொன்னால் ஒரு ஆள் கூட இங்கே இருக்க முடியாது. எனவே அவர் கருணை மிக்கவர், இரக்கம் உள்ளவர், நீடித்த பொறுமை கொண்டவர். எனவே அவருடைய தொடர் மன்னிப்பின் காரணமாக அந்த கருணையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இறுதி நாள் நீதி தீர்ப்பின் பொழுது நிச்சயமாக நாம் நல்லது செய்தால் நன்மையை பெறுவோம், தீயது செய்தால் தீமையை நாம் பெற்றுக்கொள்வோம் என்பதும் உறுதி. எனவே யாரையும் கடவுள் பாரபட்சமாக ஒதுக்கி வைத்து ஓரம் கட்டி பார்ப்பது இல்லை. எல்லோரும் அவருடைய பிள்ளைகள் என்றுதான் அரவணைத்து கொள்கின்றார். அப்படி இருக்க இவருக்கு மட்டும் எப்படி இயேசு தனிப்பட்ட விதமாக அதிக அன்பு காட்டிருக்க வேண்டும் முடியும் என்று பார்த்தோம் என்றால், இவர்தான் எழுதுகிறார் ஒழிய ஆண்டவர் இயேசு இவர் மேல் தனிப்பட்ட அன்பு கொண்டிருந்தார் என்று சொல்வதற்கு இல்லை. அன்புக்குரியவர்களே, ஒவ்வொருவருடைய அனுபவம் என்பதும் மிக முக்கியமான ஒன்று. இந்த அனுபவத்தின் அடிப்படையில் தான் நாம் இந்த உலகத்திலே வாழ்கின்றோம். தந்தை அல்லது தாய் தன்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அன்பு செய்கின்றார். யாரையும் குறைத்தோ அதிகமாகவோ அன்பு செய்வது இல்லை. அப்படி அதிகமாக அன்பு செய்வதாக இருந்தால் யாரை அன்பு செய்வார் என்று சொன்னால், பாவிகள் அல்லது தங்களை விட்டு பிரிந்தவர்கள், கெட்டுப்போய் தொலைதூரத்தில் இருக்கின்றவர்கள், இவர்களுக்குத்தான் அதிகமான அன்பை ஆண்டவர் காட்டுவார். தந்தையும் இந்த உலகத்திலே தாயும் அப்படித்தான் இருக்கின்றார்கள். அந்த வகையிலே யோவான் இந்த திருத்தூதர் தான் அதிகமாக இயேசுவால் அன்பு செய்யப்படுவதாக அவர் நினைக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த நற்செய்தி பகுதியை அவர் எழுதுகின்ற பொழுது இந்த இரண்டு பேரையும், யூதாசையும் பேதுருவையும் இணைத்து பார்க்கின்றார். யூதாசு எப்படிப்பட்டவன்? யூதாசு ஆண்டவரை காட்டி கொடுத்தவன். எனவே நேரடியாக காட்டி கொடுத்தவன். ஆனால் பேதுரு ஆண்டவர் இயேசுவை மறைமுகமாக இல்லை என்று மறுத்து அவரையும் அவர் காட்டி கொடுக்கின்றார் என்றுதானே பொருள். எனவே இந்த இருவருக்கும் இருக்கின்ற ஒற்றுமை என்னவென்று சொன்னால், இவரும் காசுக்கு ஆசைப்பட்டு ஆண்டவரை காட்டி கொடுத்தார். பேதுருவும் பயத்துக்கு, அச்சத்துக்கு உட்பட்டு ஆண்டவரை காட்டி கொடுத்தார். ஆனால் பேதுரு மனம் திரும்பினார், யூதாசு மனம் திரும்பவில்லை. இதுதான் அவரிடம் இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு வித்தியாசம். ஆண்டவருடைய இரக்கத்திலேயும் ஆண்டவருடைய அன்பிலேயும் இவர் நம்பிக்கை வைத்தவராக இருந்ததனால்தான் அவரால் இந்த அளவுக்கு இறைவனுடைய இரக்கத்தை பெற்று திருச்சபையின் தலைவராக இருக்க முடிந்தது. இந்த தவக்காலத்திலே நாம் இருக்கின்றோம். இந்த தவக்காலத்திலே இறைவனுடைய அருளையும் ஆசிரையும் இரக்கத்தையும் நாம் நிரம்ப பெற்றுக்கொள்கின்றோம். இந்த இரக்கத்தை நாம் பேதுரு போன்று பெற்றுக்கொள்வோம் என்றால் நாமும் வாழ்வு பெறுவோம், நிலைவாழ்வை நமதாக்கிக் கொள்வோம். யூதாசை போன்று இல்லாமல் பேதுருவை போன்று மனம் திரும்பி ஆண்டவரிடம் வந்தால் நிறைவாழ்வை நாம் பெற்றுக்கொள்வோம் என்பதை மனதில் கொண்டு இந்த தவக்காலத்திலே குறிப்பாக இயேசுவினுடைய திருப்பாடுகளை நினைத்து மனம் திரும்புவோம். நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பை பெறுவோம். நிலைவாழ்வையும் நீடித்த நிலையான இறைவனுடைய உடனிருப்பையும் அனுபவிக்க ஆண்டவருடைய அருள் வேண்டி மன்றாடுவோம். ஆமென்.